விஜய் அலை, அதாவது விஜய் வேவ்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். வேவ்ன்ற வார்த்தை எதுக்கு நம்ம எலெக்ஷன் டைமில் பயன்படுத்துவோம்னா, அதை அடித்தா மொத்தமாக ஸ்வீப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு தொகுதி 2 தொகுதியிலும் அடிக்காது, ஒட்டுமொத்த தொகுதியிலும் அடிச்சிடும். அதுதான் எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் வேவ் எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்குன்னு அது ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லுவா. அதாவது கோலத்தூரில் பாபு அவர்கள் செஞ்ச சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, தாவைக்க வேட்பாளர் முதலமைச்சருங்க ஸ்டாலின் அவர்கள். இவரை ஆரம்பத்தில் இருந்தே பின்னடைவை சந்திக்க வச்சுட்டு இருந்தாப்புல பாபு அவர்கள். ஆரம்பத்தில் இருந்து ஒரு இடத்துலயாச்சும் ஸ்டாலின் அவர்கள் மேலே வருவாங்க, இந்த ஓட் கவுண்டிங்கில் மேலே வருவார் ஒரு பேர்னு பார்த்தா வரவே இல்லை. அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருந்தாப்புல பாபு அவர்கள். அவர் தான் அந்த இடத்துக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கையில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் கடைசியில் தோல்வியை தழுவினாரா, பாபு அவர்கள் இது போல் கையை திரும்ப சைக்கிளாக காமிச்சு ஊடகங்கள் மத்தியில் பழசில் கனெக்ட் பண்ணி காமிச்சாரா. இப்போ என்ன இருக்கு தெரியுமா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா சார்ந்து ஆளுநருக்கு தெரிவிச்சிட்டாருங்க. விஜய் அவர்கள் டைரெக்டாக கிளம்புறங்கள குளத்தூரில் வேட்பாளராக. ஆனால் களமிறக்க விட்டது இவர். அவர் செஞ்ச சம்பவம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சிட்டிங் சிஎம்ஐ அங்கே ஜெயிக்க விடாமல் ஒரு எம்எல்ஏ செட்டூர் இல்லைன்ற மாதிரி தான் அமுச்சு விட்டுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ண கையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் தொடர்ந்து பயணிப்பேங்க. திமுகன்ற அந்த இரும்பு கோட்டை இருக்குல்ல, இது சார்ந்து நாங்கள் அடுத்த கட்டமாக பெரிய பெரிய விஷயங்களை அரசியலில் பண்ணுவோம், நாங்கள் எப்போ தோண்டு போக மாட்டோம் தோல்விகளை பார்த்து, நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்னு ஸ்டாலின் அவர்களும் இப்போ பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு சந்தேகம் மட்டும் இங்கே பெருசாக இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குங்க. என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் எல்லா பரப்புரை கூட்டங்கள்லையும் அவ்வளோ போல்டாக அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக காணப்பட்டார். திமுகவில் இன்னும் சில முக்கியமான அமைச்சர்கள் கூட அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக காணப்பட்டாங்க. இந்த கட்சிக்கான ஸ்ட்ராட்டஜியில் வகுத்து கொடுத்துருப்பாங்களே, தேர்தல் வியூகம்லாம் புள்ளி விவரங்கள் நிறைய எடுத்து கொடுத்துருப்பாங்களே, அவங்க கரெக்டாக தான் வேலையை பார்த்தாங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருந்தவங்க இந்த எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க அப்படின்னா, அது மெகா கூட்டணி வச்சு தோற்றுருக்காங்கனாக்கா ஸ்ட்ராட்டஜியில் சொதப்பியிருக்காங்க. ஏன்னா திமுக இன்னும் இழுத்து பிடிச்சிருந்தாங்க, ஓரளவுக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சில தொகுதிகளில் நூற்றுக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம், ஆயிரக்கணக்கில் வாக்கு வித்தியாசம் தான் தோற்றுருக்காங்களே. ஸோ எங்கேயோ மிஸ் ஆகிருக்குங்க. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட, கட்சியோட தலைமை கிட்ட இந்த களத்தில் வேலை பார்த்தவங்க கரெக்டான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா இல்லையா, எவ்வளோ வரைக்கும் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்ட்டு இங்கே தான் எனக்கு பெரிய சந்தேகமே எழுதுங்க. ஒருவேளை கட்சி ஏதாவது இதுக்கப்புறம் இந்த தேர்தலில் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பாடத்தை கற்றுக்க ரெடியாக இருக்காங்கனாக்கா, முதல்ல இது என்னன்னு பார்த்தவங்க சரி பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஓகே ரைட்டு. ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கூடுதல் தொகுதிகளில் ஜெயிச்ச கட்சி இருக்குல்ல, அதான் தாவேக்காவை சொல்கிறாப்புல, நம்மளை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டும்தான் அதிகமாக பெற்றிருக்காங்க. நமக்கும் அவங்களுக்குமான வேறுபாடு இருக்குல்ல, அது வெறும் 3.52% மட்டும்தான் சொல்லியிருக்காரு. உங்களோட உழைப்பாளர் விளைந்த அறுவடை தான் இந்த 1.54 கோடி வாக்குகள். இவ்வளோ வாக்குகள் எங்களுக்கு உரித்தானவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள்னு ஸ்டாலின் அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க.